பார்வதி மதுரை மீனாட்சி. எப்பா கோர்ட்டில் நீதிபதி பூராமே தன் தரையில் உள்ளதெல்லாம் படிக்கலையாப்பா. விவசாயத்தில் உள்ளது படிக்கலையா? சாப்பாட்டு உணவு ஆடு மாடு கோழி பறவைகள் ஒன்று, மானிட பிறவிக்கு சாப்பாடு ஒன்று, 3 வேளைக்கு சாப்பிடுத மானிட பிறவி. இது ஆடு மாடு கோழி பறவை அப்பப்போ அதுவும் 3 வேளைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் மானிட போய் வச்சு அதுக்கு சாப்பாட்டு உணவு கொடுக்கான். இப்போ அதுகளுக்கு சாப்பாட்டு உணவு இல்லாமல் தட்டும் தடுமாறியாக விடுதான். பறவைகள் விலங்குகள் புழு பூச்சி வரைக்கும் என்னென்ன அகம்பா சேட்டை பண்ணணுமோ அத்தனை அகம்பா சேட்டை பண்ணுதான். பூரா பேக்கிங் பண்ணி வியாபாரத்தில் பிஸ்னஸ் பார்த்து விவசாயத்தை பூரா அழித்து நாக்கை கடித்து நிற்கான். அதை நீ கோர்ட்டில் பார்க்கல. இது எவ்வளோ பெரிய குற்றம்ப்பா. ஆண்டவன் கொடுத்தது பகவான் கொடுத்தது தெரியுமா இல்லையா? நீதி கொடுத்தது நியாயத்தை கொடுத்தது. அநியாயப்பட்டு இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும். இந்த 3 கணக்கு கொடுக்கல. தர்மம், அவர் தர்ம பிறவு கடவுள். தர்மம் கொடுத்த பூரா கடவுள்கிட்ட கேட்கு. புழு பூச்சி வரைக்கும் வாயிலாத ஜீவன் பூரா கேட்கும். ஐயா வயிறு நிறையிலையா சாப்பாடு உணவு இங்கே பாருங்கய்யா மானிட மூட்டை மூட்டை அள்ளிட்டு கொண்டு போய் திருச்சி வியாபாரம் பார்க்க அது சொல்லுது. வாயிலாத சொல்லும். வாயில்லாத ஜீவன் கடவுள்கிட்ட சொல்லும். அந்த பாஷை அதனுடைய வார்த்தைகள் உனக்கு தெரியாது. மானிட பிறவிக்கு யாருக்குமே தெரியாது. கடவுள் அப்படியே கண் கலங்கி நிற்கார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி கொடியை தூக்கி பூரா பூமியை பாழாக்கி முட்டா போய் கேடு கட்ட போய் நாசம் பண்ணி வச்சுருக்கான். அதுதான் கருப்பு ஆடைக்கு சாட்டேடி இன்னையிலேருந்து எல்லாம் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஊடாலப்பட்ட மாநிலம். அம்புட்டு வழக்கறிஞர் காய்ச்ச மண்டேடி நோய் கண் பார்வை கால் சேலை இழந்து கை சேலை இழந்து கை 2 ரெக்கை கால் 2 ரெக்கை சேலை இழந்து கிளியரா அப்படித்தான் இப்போ விடுவார். விட்ட உடனே கையை தூக்குடா நீதிமான் உட்கார்ந்தா வீசி கீழே ஆடக்கூடாது. சரியா? கணக்கு போட்டாச்சு. 3/4